இந்த வீடியோ தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன பேசுகிறாரு ஏசப்பான்னு பார்த்துட்டு போங்க. நான் பேசுவது இல்லைங்க, நான் பேச சொன்னதை பேசுகிறேன். அதை கேளுங்களேன், கேட்டுட்டு போங்க. ஏசப்பா நல்லது தான் பேசுவார். அவர் பொய்யூரா தேவன், பொய் அவர் வாயிலுக்கு அவர் உண்மை தான் பேச போகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் வழி தெரியாத ஆடு வந்து புதரில் மாட்டிக்கின்னு வெளியே வர முடியாது, தவிச்சிருக்கிற நிலைமையில் தவிச்சுன்னு இருக்கலாம். இதுக்கு என்ன தான் வழி? எங்கே போனாலும் அங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் ஒரு சுகம் கிடைக்கும், என் சொந்த உறவினர் போனால் ஒரு நல்லது நடக்கும், வேலை ஸ்தலத்தில் போய் இந்த வேலை ப்ரமோஷன் பண்ண ஒரு வழி கிடைக்கும், இல்லை நான் முன்னேறத்துக்கு எந்த வழியுமே தெரியல, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை நினச்சின்னு வருத்தத்தோடு வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பேசுகிறார். எது வழின்னு சொன்னால் இதுதாங்க வழி. என்ன வழின்னு ஆண்டவர் பேசுகிற பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்வது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பாருங்க, பிதாவிடத்தில் போக முடியாது. பிதா யாருங்க? ஆசீர்வாதத்துக்குரியவர். அவர் தான் குமாரன் அனுப்புகிறார். நம்ம வழி கூட எப்படின்னு சொன்னால், அப்பா அம்மா உருவாக்கிட்டாங்க, படிச்சுட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம்னு நினச்சிக்கிறோம் வேண்டிய தாய் தப்புன்னு நினைக்கிறது கிடையாது. சில ஜனங்கள் அப்படி தான் போகிறாங்க. பிதாவுடைய சித்தம் குமாரன் கரெக்டாக ஃபாலோ பண்ணார், வெற்றி சிறந்தார். நீங்களும் பெற்ற தாய் தகப்பனு கனம் பண்ணுங்க, நல்லது. அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் தான் வழி. முதல் வழி படி அவர் தாங்க. முதல் படி இல்லாத 3வது படியில் காலை வச்சா கீழே தான் விழுவோம். முதல் படி எதுனா தேவனை துதிப்பது, தேவனை முன்வைப்பது, அதுதாங்க வழி. ஆண்டவர் சொல்ல, நான் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்றார். அவர் தான் வழி. முதல் வழி. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன்பா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், என்னால் முடியாது, என்னால் கொஞ்சம் கூட முடியாதுப்பா, நீ தான்ப்பா என்னை உருவாக்கின, என் பிள்ளைகளை நீ தான் நிலைநிறுத்த பண்ணணும், நின்னால் முடியும்பான்னு சொல்லி அவர் வழி சத்தியம். அவருடைய சத்தியம் உள்ள வார்த்தை பேசுகிறோம். இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நீ அவரிடத்தில் நம்ம கேட்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஒருவர் சிக்கிட்ட போக முடியாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. இங்கே எங்கன்னா போனால், ஒரு இடத்துக்கு போனால் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஆனால் இங்கே அனுமதி கொடுக்காத பிதாவிடத்தில் போய் கேட்கக்கூடாது. ஜெபிக்கும் போது கூட பாருங்களேன், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. அது நான் ஒரு நாமம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. அவர் தான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், இயேசு பின்பற்றுகிற எல்லாம் அந்த வழியில் போயிடுவீங்க, அப்போ தான் கிட்ட போயிடுவீங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. முதல் என்ட்ரி போடுறது அவர் தான். இயேசு தாங்க நமக்கு என்ட்ரி போடுறவங்க. அவர் பாருங்க, முதல்ல இயேசப்பா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அடைப்பட்ட வாசல்கள் வழி திறக்கும், திறக்க முடியாத காரியங்கள் திறக்க பண்ணும், வழி மாறி போகிற வழியை சீர்படுத்துகிறவர், நிலையான வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறவர் இயேசு ஒருவர் தாங்க. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், பாவக்காரிலிருந்து கழுவி எடுத்தவர் அவர் தாங்க சொல்றாரு, நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் ஜீவன் பிதாவிடத்தில் போக முடியாதுங்க. நீ என்னை இல்லாமல் எந்த முயற்சி பண்ணாலும் உன் காரியம் வெற்றிகரமாக நடக்காதுப்பான்றாரு. என்னை இல்லாமல் ஒன்றும் நடக்காதுப்பா. உன் பலத்தினால உன் பராக்கிரத்தில் என்னெல்லாம் முட்டி மோதி பாரு, சோர்ந்து உட்காந்துங்கிறியா? நானே வழி. உனக்கு வழி சொல்யூஷன் நான் தான்பா, இயேசுவே என்று கூப்பிடு. உனக்கு சொல்யூஷனுக்கு இயேசுவே என்று கூப்பிடு, நிச்சயமாய் உடனடியாக உன் பதில் கிடைக்கும். அவர் வழி திறப்பார். அடைத்து போன வழி, பிஸ்னஸில் அடைப்பாக இருக்கலாம், வழி திறக்கும். கடன் தொழில் இருக்கலாம், வழி திறக்கும். வியாதிகள் இருக்கலாம், வழி திறக்கும். அவர் தான் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவருக்கு பின்பற்றுங்க. அவர் இல்லாமல் ஒருவரால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நடப்பதெல்லாம் அதான் சொல்கிறார், கையினால் தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு போகிறார். அவர் பாதங்கள் நம்ம பாதத்தில் அவர் ஏந்திக்கிட்டு போகிறாருங்க. நம்ம நடக்கிற நினைக்கிறீங்களா? உன் பலத்தில் நடக்கிறீங்க, நின்று பாருங்க, எத்தனை நாளைக்கு உன் பலன் பாருங்க. பலன் இல்லாதவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் இயேசு. அவர் தான் அவங்களை பார்த்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியம். அவர் தான் சத்தியம் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில்
அந்த சத்தியத்தை பின்பற்றுங்க. வழியை அவர் திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நடத்த அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அனைத்து ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.